நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இப்படி பேசுகிறீங்களே பார்க்குறவங்களுக்கு ஹார்டாக இருக்காதா? கமருதீன், நான் எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கியாடா நீ? கேட்டிருக்கியா இவ்வளோ கேவலமாக பண்ணாத அப்படின்னு? பாரு, நீ பண்ணதுக்கு ஒரு பொண்ணை வந்து பிடிச்சி தள்ளி விட்டு, உதச்சி கீழே தள்ளி விட்டு, காரை விட்டு, உன்னோட கோவத்தெல்லாம் இது பண்ணன்னு உங்கள் அம்மா ஒன்றும் நல்லா பாராட்டுவாங்க. கமருதீன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணி கேவலமாக பேசி அசிங்கப்படுத்தி இதெல்லாம் பண்ணதுனால உங்கள் அக்கா வந்து உன்னை நினச்சி பெருமைப்படுவாங்க. சரியா? பெருமைப்படுவாங்க போ அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வச்சு செய்கிறான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. அதாவது விஜய் சேதுபதி மாதிரி ஒரு முட்டா பீஸை நான் பார்த்ததே இல்லைங்க. ஆள் தான் வளர்ந்துருக்கான், அறிவு வளரவே இல்லை. அதாவது விஜய் டிவி என்ன சொன்னாலும் வாயை பொழந்துக்கிட்டு ஷோவும் பார்க்குறதும் கிடையாது, டிவியை போய் பார்க்குறதும் கிடையாது, எதையும் பார்க்க மாட்டான். அப்படியே போவான், போய் பிரஜைன்னு சொல்கிறத கேட்பான், இல்லைனா எண்டமல் ஷோ சொல்கிறத கேட்பான், இல்லைனா விஜய் டிவி சொல்கிறத கேட்பான். ஏன்னா போகிற ஷூட்டிங் அங்கே வெற்றிமாறன் வச்சு சூத்துலேயே குத்துறாருல, இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யாராச்சும் ஒருத்தர் அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துட்டு சென்டிமெண்ட் டீடைல்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். இருக்குங்க அவங்க சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ஆள். அது அந்த டீம் கொடுக்குறத அப்படியே செய்வான். கேவலமாக இருக்கா இல்லையா? கேம் யார் ஆடுறா, யார் ஃபேக்காக இருக்கான்னு சொல்லுங்கடா. இது மாதிரி உதச்சி தள்ளி விட்டினா ரூம் வெளில வா, ஓப்பன் பண்ணுறேன் வெளில வான்னு பண்ணிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு ரெட் கார்டு கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு கிளம்பணும், புரியல எனக்கு. சரி ஓகே, தப்பு பண்ணியிருக்காங்க, உடச்சி தள்ளி விட்டாங்க. கமருதீன் வந்து கேவலமாக பேசியிருக்கான், சேண்ட்ராவும் கேவலமாக தான் பேசணும், அவளுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும். 3 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி கொண்டு போங்க. அது என்ன பிரஜைன் ஒய்ஃப்னா மட்டும் என்ன, மலையாளிஸ்னா மட்டும் ஏன்டா சொம்பு தூக்குறீங்க? விஜய் டிவி மாமா டிவி என்ன மலையாளிஸ்னா என்ன புரியல எனக்கு. விஜய் டிவி மலையாளிஸ்னால இப்படி பண்ணுறீங்களா? அப்படி தானே அர்த்தம். இது கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு கொடுக்குறேன்னா ப்ராப்பராக ரெட் கார்டு கொடுத்து ப்ராப்பராக அனுப்பி விடணும். திரும்பவும் அங்கே இன்னும் பேச வைக்கிறது. திரும்பி இவங்க திவ்யா, இந்த பிடி வாய் திவ்யா அவங்களாம் டைட்டில் வினர் கொடுத்து செருப்பால்ட்டி அடிக்கணும். இவங்கெல்லாம் வினோத்துக்கு மட்டும் டைட்டில் வினர் கொடுக்காமல் இருக்கட்டும், இந்த பரதேசிங்களை என்ன பண்ணுறது பாருங்க. அதுக்கு தான் வேல்முருகன் சொன்னார், கேவலமான சீசனாக இருக்குது, இந்த கண்டஸ்டன்ஸே சரியில்லை. அரோரா கொண்டு போய் டிடிஎஃப் வின்னர், அரோரா ஃபைனல் கொண்டு போயிட்டாங்க பாருங்க. கடைசியில் வச்சு 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 பேம்பரிங் பண்ணி இவங்க சீன் பார்க்குறதுக்கு, இவங்க க்ளீவேஜ் பார்க்குறதுக்கு, மாமா டிவி விஜய் சேதுபதி எல்லோரும் க்ளீவேஜ் பார்க்குறதுக்கு அரோரா கொண்டு போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு ரெட் கார்டை கொடுத்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒன்றுக்காகாத தருதலைங்களெல்லாம் கொண்டு போய் ஃபைனல்ஸில் வைப்பாங்க. கேமே தெரியாது என்னென்னு, கேமே தெரியாதவங்களாம் ஃபைனல்ஸில் உட்கார போகிறாங்க. அதான் இப்போ பண்ண போகிறாங்க. கொடுங்கடா, தப்பு பண்ணியிருக்கான். நான் வந்து ஒன்றும் நியாயமாக சொல்லையே, பாரும் ஃப்ராடு தான். பிக் பாஸ் ஷோவே ஒரு ஃப்ராடு ஷோடா. ஒருத்தனை அடித்து தான் ஒன்று போக முடியும் அடுத்த கட்டத்துக்கு. அதான் இந்த ஷோவே சொல்கிறான், அடிச்சுக்கிட்டு சாவுங்கன்னு. கார் டாஸ் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி கீழே விழுந்து அடிபட்டு போச்சு. உடனே பிக் பாஸ் என்ன பண்ணணும், டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இதில் யார் மனிதத்தன்மை இல்லாமல் இருக்காங்க? ஷோ நடத்துகிறவனே கேவலமாக இருக்கான். நம்மளுக்கு மக்கள் எதை பார்க்கணும்னு நினைக்கிறான்னா இந்த மாதிரி பார்க்கணும். ரெட் கார்டு கொடுக்குறதுங்களாம் ஒரு விக்டிம் தான், கொடுத்து நீங்கள் அனுப்பிட்டா அவங்க சம்பளத்தை கொடுத்துருவாங்க, ஷோ முடிஞ்சு போச்சு. 10 நாள் கழித்து ஷோ மறந்துடுவீங்க நீங்கள். ஆனால் மக்களுக்கு எதை வந்து மைண்ட் செட் பண்ணுறான் பாருங்க. ஷோ பண்ணுறவன் தான் இங்கே கேவலமானவன். இவங்க 2 பேரும் கேவலமாக ஆடி இருக்காங்க, யாரும் இல்லைன்னு சொல்லலை. சேண்ட்ராவும் கேவலமாக தான் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. போன வாரம் ஏன் போய் உட்காந்து வெளில போய் படுத்து நடிச்சிக்கிட்டு இருந்துச்சு? பிரச்சனை வெளில போகும்போது ஏன் நடிக்குது? நாடகம், ஃபுல் நாடகம் போடுது. இதுக்கு வந்து விஜய் டிவியும் சொம்படிக்குது. அப்படி தான் சொல்லணும். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.